அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை, ரோஹிணி நட்சத்திரம், கடக லக்கணம். இந்த லக்கணத்துக்கு சொந்தக்காரன் சந்திரன். சந்திரன் யார்? மனசுக்காரகன். இவர்கள் எது போன்ற பணியில், எது போன்ற கொள்கையில் ஈடுபட்டால் இவர்களுக்கு உயர்வை தரும். விடாமுயற்சி வேண்டும், தொய்வில்லா முயற்சி வேண்டும், நம்பிக்கை வேண்டும். இவையெல்லாம் இவர்கள் பெறும் வெற்றிக்காக மட்டும் அல்ல, இவரை நம்பி உடன் இருப்பவர்கள் சோர்ந்து விடக்கூடாது, அதற்காகவும் தான். ஏனென்றால் கடக லக்கணம் என்று சொன்னாலே மற்றவர்களை ஈர்க்கும் லக்கணம். இவர் வழியை பின்தொடர பலர் தயாராக இருப்பார்கள். இவர்கள் வாக்கு வேத வாக்கு அவர்களுக்கு. இவர்கள் சோர்ந்து விட்டால் எல்லோருமே சோர்ந்து விடுவார்கள். எனவே இவர்களுக்கு விடாமுயற்சி, நம்பிக்கை, சோர்வை வெளிக்காட்டா குணம் கண்டிப்பாக வேண்டும். தனது பலவீனத்தை இவர்கள் எப்போதும் காட்டிக்கொள்ளக்கூடாது. அதிமுக்கியமான ஒன்று இன்று இது. அடுத்து, ஒழுக்கம் வேண்டும், சுத்தம் வேண்டும். சொல்லொன்று செயல் ஒன்றாக இருக்கக்கூடாது. இவையெல்லாம் எதற்காக என்று சொன்னால், இவர்களை நம்பி வருகின்றார்களே அவர்கள் சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காக. ஏனென்றால் அடுத்தவர்களை ஈர்க்கின்ற ஒரு ஈர்ப்பு பிறப்பிலேயே இவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே இவர்கள் இந்த ஒழுக்கம், நேர்மை இவைகளை கையாள வேண்டும். இவையெல்லாம் இவர்களுக்கு உயர்வை தரக்கூடிய விஷயங்கள். அடுத்து, எது செய்யக்கூடாது? நேர்மையற்ற செயல்களை செய்யக்கூடாது. அடுத்தவர் இவர்களை பார்த்து கேள்வி கேட்பது போல் இருக்கக்கூடாது. இது அதிமுக்கியம். இன்னும் ஒன்று வேண்டும், அளவாக பேச வேண்டும். திருக்குறள் போல் பேச வேண்டும். பொருள் நிறைந்த ஆனால் வார்த்தைகள் குறைந்த பேச்சு பேச வேண்டும். இவையெல்லாம் இவர்களை முன்னேற்றும், இவர்களை பின்தொடர்பவர்களையும் முன்னேற்றும். ஆக கடகலக்கணத்துக்காளுக்கு ஏற்றம் தரும் விஷயங்களையும் பார்த்தோம், எது கூடாது என்றும் பார்த்தோம். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மை பயக்கும் பார்ப்போம். திருவாதிரை, பூசம், உத்திரம், சித்திரை, அனுசம், மூலம், உத்திராடம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி, அஸ்வினி, கிருத்திகை. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு புகழினை சேர்க்கும் நாள். தெரியாத ஒருவருக்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்த விளக்கமாக சொல்லி அவர்களை நீங்கள் முன்னேற்றுவீர்கள். இந்த கைங்கரியம் இன்று உங்களால் நடைபெறும். ரிஷபராசி அன்பர்களே, தவறாக ஒரு கணிப்பினை கணித்து அதனால் ஒரு வீண் அலைச்சல் இன்று உங்களுக்கு ஏற்பட இருப்பதாக காட்டுகிறது. எனவே சிந்திப்பதில், முடிவு எடுப்பதில் கவனம் தேவை. மிதுன ராசி அன்பர்களே, இன்று
கற்க வேண்டிய ஒரு புது விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளும் நாள். அது என்ன? எப்படி நாம் பேச வேண்டும், அதைவிட எப்படி நாம் பேசக்கூடாது என்பதை இன்று கற்றுக்கொள்வீர்கள், உங்கள் நன்மையை கருதி. கடகராசி அன்பர்களே, இன்று நல்ல லாபம், பெருந்தனம் சேர்ப்பீர்கள். யாருடைய யோசனையும் கேட்காமல் உங்கள் சொந்த புத்தியால் இந்த லாபத்தை பெறுவீர்கள். நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்களே, கொடுத்த வேலையை சரிவர செய்யாத காரணத்தால் சில நஷ்டங்கள் ஏற்பட இன்று வாய்ப்பு உண்டு. எனவே செய்யும் காரியத்தில் முழு கவனம் இன்று தேவை. கன்னிராசி அன்பர்களே, மூத்தோர் சொல் அமிர்தம். உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களுடைய வழிகாட்டலின்படி அவர்களுடைய சொற்படி நடந்து நன்மையை பெறும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்கள் உயர்வுக்கு சொந்தங்கள் அல்ல, நண்பர்கள் அல்ல, அந்நியர்கள் உதவுவார்கள். அந்நிய உதவியால் இன்று உங்களுக்கு ஒரு முன்னேற்றம். விருச்சிக ராசி அன்பர்களே, செய்யப்பட வேண்டிய ஒரு உயர்ந்த காரியத்தை செவ்வனே செய்து இருக்கும் இடத்தில் ஒரு நல்ல புகழை பெற்றுக்கொள்ளும் நல்ல நாள் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. உங்களுடைய பாதையில் தடைகள், எதிர்ப்புகள் இவையெல்லாம் நிறைய வருவதால் அளவுக்கு மீறிய பணிச்சுமை, செலவு இன்று உங்களுக்கு ஆகும். கவனம் தேவை. மகர ராசி அன்பர்களே, ஒரு மங்களகரமான ஒரு காரியத்தை நல்லபடியாக முடித்து வைப்பீர்கள். இன்று உங்களது புண்ணிய கணக்கில் மேலும் ஒரு புண்ணியம் சேரும். கும்பராசி அன்பர்களே, மனச்சோர்வு இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு. நீங்கள் துல்லியமாக கணித்து திறமையுடன் ஒரு வேலையை செய்து அந்த வேலை அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்களால் அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொன்னால் சோர்வு தானே வரும். அந்த சோர்வு இன்று உங்களுக்கு வர இருக்கிறது. கவனம். மீனராசி அன்பர்களே, உங்களது ஒரு முயற்சி உச்சகட்ட நற்புகழை பெற்றுத்தரும். நீங்களே ஒரு இன்ப அதிர்ச்சி அடைவீர்கள். அந்த அளவுக்கு புகழ் வந்து சேரும். நல்ல நாள் அன்பர்களே. இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.